ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வரமகாலட்சுமி பூஜை எந்த மாதிரி நான் கும்பிட்டேன் அப்படின்றத தான் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இனி சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் நன்றிகள். தேர்ஸ்டே ஈவினிங் ஒர்க் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் வீடு கிளீனிங் ஒர்க் எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். மார்னிங் டைமே பூஜை ஜாமான் எல்லாத்தையுமே நான் கழுவி வச்சுட்டு போயிட்டேன். ஸோ அதனால் ஈவினிங் பொட்டு வைக்கிறது, அப்புறம் வீட்டுக்கு மாப் போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள், சீக்கிரமாக முடியக்கூடிய வேலைகள் எல்லாமே நான் ஈவினிங் பிளான் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் சாமி இப்படி தான் கும்பிடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நமக்கு எந்த மாதிரி தோணுதோ, எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம கும்பிடலாம். கடவுள் தன்னை எப்போவுமே என்னை இந்த மாதிரி தான் வழிபடணும் அப்படின்ற முறை எதுவுமே சொன்னது கிடையாது. நமக்கு எந்த மாதிரி மனசார பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம திருப்தியாக கும்பிடலாம். பூஜை ஜாமான் எல்லாத்தையுமே நான் கழுவினதுக்கப்புறமா எல்லா கடவுளுக்கும் ட்ரெஸ் எல்லாம் அணிவிச்சிட்டு அதுக்கப்புறமா பொட்டு வச்சுட்டு இருந்தேன். பொட்டு வச்சுட்டு ஒவ்வொரு விக்கிரகத்தையும் பார்க்கறக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு பூஜை ஜாமானுக்கு பொட்டு எல்லாமே வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் மாப் போட்டுட்டு இருந்தேன் வீட்டுக்கு. நான் மாப் போடுறதுனால ஹஸ்பண்ட் தான் நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தோசை தான் செஞ்சுருந்தோம் நைட்டுக்கு. அதை நீங்களே சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் 2 பேருமே ஹஸ்பண்டும் பாப்பாவும் 2 பேருமே எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒர்க் முடிச்சுட்டு வா எல்லோரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நானும் மாப் போட்டு வீடு காயறதுக்குள்ளே வெளியவும் ஃபுல்லாக மாப் போட்டேன். மாப் போட்டதுக்கப்புறமா சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நிலைவாசல் படிக்கெல்லாம் பொட்டு வச்சுருந்தேன். பொட்டு வச்சுட்டு எல்லாம் வேலையை முடிக்கிறதுக்குள்ளேயே வெளியே மாப் போட்டிருந்ததும் காஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அழகாக மாக்கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஒரு 10 o'clock ஆயிடுச்சு. அப்போ தான் மாக்கோலம் போட்டுட்டு இருந்தேன். மாக்கோலம் ஃபுல்லாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் துளசி மாடம் கிட்டேயும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கோலம் போட்டேன். அங்கே கோலம் போட்டு வர்றதுக்குள்ளே நிலைவாசலில் மஞ்சள் பூசி இருந்தது காஞ்சிருந்தது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் தான் நிலைவாசலில் ஃபுல்லாக கோலம் போட்டேன். வரலட்சுமி நோன்பு அப்படின்றதுனால லக்ஷ்மியினுடைய பாதங்கள் தான் நான் வரைஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் டெக்கரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே என்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு தான் நான் பூஜைக்கு ரெடி பண்ணுவேன். இந்த டைம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமிக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். நம்ம புது ட்ரெஸ் போடும்போது மஞ்சள் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி சுவாமிக்கு நான் வாங்கியிருந்த ட்ரெஸ்க்கும் நான் மஞ்சள் வச்சுருந்தேன். நைட் டைம்லேயே சாமிக்கு தேவையான அந்த தேங்காயிலையும் மஞ்சள் பூசி பொட்டு வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போது ஃப்ரைடே மார்னிங் நேரத்துலேயே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு வந்ததுமே கோலம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு சுவாமியினுடைய டெக்கரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாமிக்கு முகம் வச்சுட்டு அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாமே பண்ணி விட்டுட்டு அழகாக அவங்களுக்கு நகை ஆபரணங்கள் எல்லாமே அணிவிச்சிட்டு இருந்தேன். முதல்ல நகைகள் அணிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தாலி தான். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு மஞ்சள் இந்த மாதிரி கையில் டை பண்ணிவிட்டு முதல்ல சாமிக்கு இது தாலியாக நினச்சி அணிவிச்சிருந்தேன். இது அணிவிக்கும் போது சுவாமியை நான் கிழக்கு முகமாக பார்த்து உட்கார வச்சுருந்தேன். இது போட்டு விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆபரணங்களாக நான் பண்ணேன். இது எல்லாமே இந்த டைம் வரலட்சுமி நோன்புக்கு அப்படின்றக்காக நான் வாங்கியிருந்தேன்.
அதுக்கப்புறம் கை நிறைய கண்ணாடி வளையல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியினோட கை அளவுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி வளையலாக வாங்கியிருந்தேன். வாங்கி அது ரொம்ப கவனமாக போட்டு விட்டுட்டு இருந்தேன். குழந்தைக்கு போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது போட்டதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்பவே ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருந்தது. அப்புறம் நோன்பு கயிறும் ரெடி பண்ணிட்டேன். நோன்பு கயிறு ரெடி பண்ணதுக்கப்புறமா எல்லா நிலைவாசலில், அதுக்கப்புறம் துளசி மாடம்ல எல்லாமே பொட்டு வச்சுருந்தேன். சந்தன குங்குமம் வச்சதுக்கு அப்புறமா வீடு ஃபுல்லாக தூபம் காட்டியாச்சு. அதுக்கப்புறம் லக்ஷ்மியை வெளியே உட்கார வச்சு மார்னிங் 7 o'clock முன்னாடியே தீப ஆராதனையெல்லாம் நானும் பாப்பாவும் காமிச்சோம். காமிச்சதுக்கப்புறமா லக்ஷ்மியை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தோம். லக்ஷ்மியை ரொம்ப கவனமாக அவங்களுடைய மனையில் அமர்த்திட்டு, அதுக்கப்புறமா காலையில் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்றதுனால சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபதூப ஆராதனைகள் எல்லாமே காமிச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அன்றைக்கி ஆஃபீஸ் நான் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ஏர்லியராக வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். சாமி கும்பிட்டதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் தான் நோன்பு கயிறு கட்டி விட்டாங்க. ஈவினிங் டைம் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா கடகடன்னு தனியால் எல்லா வேலையுமே பண்ணினேன். ஹஸ்பண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவங்க வந்ததுக்கப்புறம் காயெல்லாம் அறுத்து கொடுத்து பொரியல் மட்டும் அவங்க செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா தாம்பூல தட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுவும் சுவாமிக்கு முன்னாடி வச்சுட்டு சாமிக்கு பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். வரலக்ஷ்மிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் தாமரைப்பூ அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதனால் ஒரே ஒரு தாமரைப்பூ மட்டும் நான் சுவாமிக்கு முழு மன திருப்திக்காக வாங்கி சமர்ப்பிச்சிட்டேன். நம்ம வச்சிருக்கக்கூடிய எல்லா தட்டுகள்லையுமே பூவோடு சேர்ந்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க மகாலட்சுமியினுடைய சின்ன விக்கிரகம் ஒன்று இருக்குது. நான் அந்த மகாலட்சுமி விக்கிரகமும் முன்னாடி வச்சுருக்கேன். அதற்கும் முன்னாடி விநாயகரை முதல்ல துதிக்கணும்னு சொல்லிட்டு விநாயகர் வச்சுருக்கேன். முதல்ல எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கும் போது விநாயகரை வேண்டி ஆரம்பிக்கணும். விநாயகருக்கு அப்புறமா நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டி ஆரம்பித்தேன். முதல்ல துளசி மாடத்துக்கிட்ட பூஜை பண்ணிக்கிட்டேன். துளசி அஷ்டோத்திரம் தான் படிச்சிருந்தேன். முதல்ல துளசி அஷ்டோத்திரம் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தீபதூப ஆராதனை எல்லாமே காமிச்சதுக்கப்புறம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்தேன். அதுக்கப்புறம் நிலைவாசல் கிட்ட நிலைவாசலுக்கு தீபதூப ஆராதனைகள் எல்லாமே காமிச்சாச்சு. இப்போ வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீபத்தை ஏத்திட்டு இருக்கேன். சுவாமிக்கு படையலுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபுட் எல்லாமே சுவாமிக்கு இலையில நான் வச்சிட்டு இருந்தேன். அப்போ பாப்பா தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா பாப்பா ஒரு பக்கம் குங்குமமும் பூவும் அர்ச்சனைக்காக எடுத்து வச்சிட்டு இருந்தா. நான் தீப தூபமெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சுவாமி நினச்சி அவங்களுக்காக மகாலட்சுமி பாடல் எல்லாமே ஃபோனில் வச்சு நாங்கள் லிரிக்ஸ் பார்த்து பாடிட்டு இருந்தோம். பாடிட்டு நான் பாட்டு பாட பாட பாப்பாவும் கூட பாட்டு பாடிட்டே அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தா. பாப்பாவுமே இதெல்லாம் பண்ணுறக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக நான் பண்ணுறேன்னு ரொம்ப ஆர்வமாக பண்ணிகிட்டு இருந்தா. அதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மனசார லக்ஷ்மிகிட்ட நம்மளுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே வச்சுட்டு அவங்கள மனமுருகி பிரார்த்தனை பண்ணால் அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல வழியை காட்டுவாங்க.
நம்ம எப்பவுமே இறைவனிடத்துல பொன்னும் பொருளும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறத விட எப்பவுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் வந்து உண்மையான செல்வம். நம்ம பல பேரை பார்க்கும்போது நான் நிறையா தடவை நான் நினச்சிருக்கேன். ரொம்ப வந்து உடல்நிலை மோசமாகி ரொம்ப கஷ்டப்படுறவங்களெல்லாம் பார்க்கும்போது கடவுள் நம்மளை வந்து இந்த அளவுக்கு நம்மளை வச்சிருக்கிறதே வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிராப்தம் அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன். உழைக்கிறதுக்கு தேவையான சக்தியும் தன்னம்பிக்கையும் கடவுள் நம்ம இடத்துல கொடுத்தா போதும். நம்ம எந்த ஒரு நிலைமைக்குமே வந்துட்டு நம்ம மேல் மேலும் போயிட்டே இருக்கலாம். பூவாலையும் குங்குமத்தாலையும் அர்ச்சனை எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சு ரொம்பவே இனிமையா நடைபெற்றுச்சு நம்ம வீட்டில் பூஜை. அதுக்கப்புறமா நாங்கள் பாட்டெல்லாம் பாடி மறுபடியும் வந்துட்டு சுவாமியை வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம். பாட்டு பாடி சுவாமி கும்பிட்றதுக்கு ரொம்பவே மனசுக்கு ரொம்ப இதமாக நல்லபடியாக இருந்துச்சு. ஸோ அதனால் மீண்டும் மீண்டும் பாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் அவங்க கையால் நெற்றிலையும் திருமங்கலத்துலேயும் போட்டு வச்சுக்கிட்டேன். வரமகாலட்சுமியினுடைய ஆசிகள் வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும், பார்க்காத எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனசார வேண்டிக்கிறேன். இன்னைக்கு வந்து 2வது நாள். அவள் தான் வந்து கரும்பு சர்க்கரையில் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சு மகாலட்சுமியினுடைய புகழெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு தீபதூப ஆராதனைகள் எல்லாம் காமிச்சேன். அதுக்கப்புறமா சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமும் வந்துட்டு காமிச்சிட்டு பூஜையை நிறைவு பண்ணிட்டேன். இன்னைக்கு 3வது நாள் சுவாமியை வந்து அவங்களுடைய இடத்துல இருந்து எடுத்து நம்ம வீட்டு அரிசி பானையில் வைக்கணும் அப்படின்றதுனால காலையிலே சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் படைச்சு தீபதூப ஆராதனைகள் எல்லாமே காமிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆழம் கரைச்சி சுவாமிக்கு ஆராத்தி எடுத்ததுக்கு அப்புறமா சுவாமியை வந்து அழுங்காமல் கொண்டு வந்து நம்ம வீட்டு அரிசி பானையில் வந்து உள்ளே வச்சுட்டேன். உணவு பற்றாக்குறை எப்போதுமே வரக்கூடாது அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் 3 நாள் பூஜை வந்து நடந்தது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.